Welcome to everyone. Today 10th Max Algebra Exercise 3.15ல 4th sum பார்க்க போகிறோம். சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின் பப்ளிக்கில். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. ஓகேங்களா? ஸோ ஒரு டேங்க் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு டேங்க்கில் 2 பைப் இருக்குன்னா 45 மினிட்ஸில் தண்ணி ரொம்புது. இதே 3 பைப்பு அதிலே வந்து 3 பைப் இருக்குது அப்படின்னா 30 மினிட்ஸு. ஸோ இந்த மாதிரி அப்போ பைப்பு அதிகமாக அதனுடைய டைம் வந்து என்ன ஆகிட்டுருக்குங்க, குறைஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இதை பார்த்தாவே தெரியும், இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா, அதாவது நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடா. இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் பைப்ஸு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் எக்ஸு, டைம் டேக்கன் டைமை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதணும், எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ் ஒய் இஸ் டிக்ரீசஸ், தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் வேரியேஷன். இது என்ன வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். அதாவது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு குறைகிறது, எனவே இது எதிர் மாறுபாடு. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம இன்டைரக்ட் வேரியேஷனுடைய டெஃபினிஷன் எழுதிட்டோம் கண்டுபிடிச்சி. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், கிராஃபில் கே கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் வேரியேஷனுக்கு வந்து அதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இன்டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். இப்போ கே ஈக்குவல் டு எக்ஸ்ஒய், இதுதான் இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இதே டைரெக்டாக இருந்தால் கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், இது ரெண்டையும் மறந்துடக்கூடாது. கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னா இன்டைரக்ட் வேரியேஷன், கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் அப்படின்னா அது வந்து என்னதுங்க, டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஒய். ஸோ இப்போ டேபிளர் காலத்தில் பாருங்கள், எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2, ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 45. ஸோ 2 × 45 என்ன வருதுன்னு பாருங்கள். அடுத்தது 3 × 30, 6 × 15, 9 × 10. ஸோ நீங்கள் எல்லாமே மல்டிபிள் பண்ணாலுமே அதனுடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். என்ன வரும் 90. ஸோ அப்போ கே உடைய வேல்யூ என்னது 90. ஓகேங்களா? அப்போ கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பாயிண்ட் எழுதணும். பாயிண்ட் எழுதிட்டோம். அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டை நான் கிராஃபில் என்ன பண்ண போகிறேன், மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்னா ஸ்கேல் எழுத போகிறேன். இப்போ ஸ்கேல் வந்து எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 1 2 3 4 கண்டினியூட்டாக இன்க்ரீஸ் ஆகுது ஒரு யூனிட்டாக. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும், ஸ்கேல்னு எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ஏன்னா இதுக்கும் ஒரு மார்க் உண்டு. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் 10 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸ் வந்து 10 20 30 10 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கேல். இப்போ அடுத்தது அந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன இருக்குது 245, 2 தென் 245. ஓகேங்களா? 2,45. அடுத்தது 3,30, 3,30. அடுத்தது 6,15, 6,15. லாஸ்ட்டு
9,10. ஸோ கிராஃபில் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்க போகிறோம். ஒரு கர்வ் வந்திருக்கு. ஸோ இப்போ இணைச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ஃபைண்ட் அவுட் த வேல்யூ, அதாவது சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களா. ஃபைண்ட் தி டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு. அதாவது இதில் நம்ம கொஸ்டின் பார்க்காதீங்க, இங்கே 5 பைப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைப்னால் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் வேல்யூ என்னது, இங்கே 5, எக்ஸ் வந்து என்னது 5. அப்போ டைம்னா ஒய். அப்போ ஒய் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? எக்ஸ் வந்து 5, ஒய் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் எங்கே, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இது 5. ஸோ இந்த பாயிண்ட்டு எங்கே போய் டச் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே டச் ஆகுதுங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த கர்வில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து ஒய் ஆக்சிஸ் நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒய்க்கு நேராக எந்த பாயிண்டில் டச் ஆகுதோ அதுதான் அதனுடைய ஆன்சர். இப்போ 18ல் வந்திருக்கு. அப்போ எக்ஸு 5, அதாவது 5 பைப்பை வச்சு நம்ம டேங்கை ரொப்புறோம் அப்படின்னா 18 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், தண்ணியை ரொப்பிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, 18. ஓகேங்களா? 18. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பைப்ஸ் வென் த டைம் இஸ் 9 minutes. அப்போ டைம் அப்படின்னா ஒய், டைம்னா என்னது ஒய். ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9. அப்போ எக்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9. ஓகேங்களா? 9னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கர்வோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ 9க்கு நேராக நம்ம லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் பண்ணோன்னே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக என்ன வந்து ஜாயிண்ட் ஆகுது, 10. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ என்னது, 10. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே கான்ஸ்டன்ட் வேரியேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், k = xy. ஸோ இப்போ நமக்கு தெரியும் k உடைய வேல்யூ தெரியும் 90. இதை நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்கான், x வந்து 5. அப்போ y என்னன்னு கேட்குறோம். ஸோ அப்போ இது ரெண்டும் மல்டிபிளில் இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்து டிவைடாக மாறிடும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 18 வரும். ஓகேங்களா? அப்போ y = 18. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா k = xy போட்டுக்கோங்க. ஸோ இதில் x உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, y உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 9. x வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, k வந்து 90. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, 9 இந்த சைடு கொண்டு வந்தால் 1 9 is 9, 10 9s are 90. தென் எக்ஸ் வந்து என்ன வருங்க, 10. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் 10 கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது 18 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.